கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையிலையும் பாளையங்கோட்டை இந்திய தேவ சபையிலிருந்து காலை மன்னாவை உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு புதிய நாளை காண செய்த கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துங்கள். இந்த நாளுக்கான தியான அதிகாரம் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தை இன்றைக்கு வாசித்து தியானியுங்கள். தாவீதின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இந்த அதிகாரம் நமக்கு விவரிக்கிறது. இந்த காலவெளியில் நம்முடைய சிந்தைக்காக ஒரு வசனம், இந்த அதிகாரத்தின் ஆதாரத்தை சம்பந்தப்படுத்தி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவாரானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நம் மேலே நிந்தையான வார்த்தைகள், தீமையான மொழிகள் நம்ம மேலே பொய்யாய் சொன்னால் நம்ம பாக்கியவான் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். நீ கேட்கலாம், நம்மளை நிந்திக்கிறது பாக்கியமா, நம்ம மேலே பொய்யான குற்றச்சாட்டை சொல்கிறது பாக்கியமான்னு கேட்கலாம். அதை நாம் அப்படி ஏற்றுக்கொண்டால் நாம் பாக்கியவான்கள் தான். அப்படியானால் நம்மை குறித்து நிந்திக்கிறவர்களுக்காக நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிந்திக்கிறவர்கள் கர்த்தர் நம்மை நிந்திக்கும்படி அனுமதித்திருந்தால் அந்த நிந்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடும். தாவீதின் வாழ்க்கையை பாருங்க. சீமேயு அவனை நிந்திக்கிறான். இந்த நிந்தைக்கு தாவீது சொல்ற வார்த்தை, கர்த்தர் அதை கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். 2 சாமுவேல் 16:11 கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படியானால் தாவீதை நிந்திப்பது தேவனுடைய கட்டளை என்பதை தாவீது ஏற்றுக்கொள்ளுகிறார். சில நேரத்தில் நம்முடைய தவறுதலினாலே நாம் நிந்திக்கப்படுகிறோம். ஆனால் தவறு செய்யாமலே நிந்திக்கப்படுவோம் பாருங்க, நாம் பாக்கியவான் தான். நாம் பாக்கியவான் என்பதை பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே தொங்கும்போது அவரை நிந்திக்கிறார்கள். தலையை துலுக்கி அவரை நிந்தித்தார்கள். ஆனால் அதில் இயேசு கிறிஸ்து எந்த பிரதியுத்தரமும் அவர்களுக்கு கொடுக்கல. அவர் பாக்கியவானாய் மாறிப்போனார். அவரை நிந்தித்தவர்கள் வெட்கப்பட்டு போகவும் செய்தார்கள். ஆகவே இந்த காலவெளியில் 2 வித காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நம்மை நிந்திக்கிறது தேவ கட்டளையின்படி கூட நிந்திக்கலாம். இன்னொன்று, நாம் பாக்கியவான்களாய் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு உண்டாக்கப்படுகிறது. இயேசுவை போல செய்யாத தவறுகளுக்காக நாம் நிந்திக்கப்படுகிறோம் என்றால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை நிந்தித்தவர்களுடைய நிலைமை என்னாச்சு உங்களுக்கு தெரியும். ஆனால் இயேசுவோ இன்றைக்கு அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமாய் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு சொன்னது போல இயேசுவின் நிமித்தம் நாம் நிந்திக்கப்பட்டால் அதுக்கு அடுத்த வசனம் இருக்குது பாருங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஸோ நமக்கு இது புதிய அனுபவங்கள் அல்ல. நமக்கு முன்னோடிகளாய் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்களை இப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க குறைந்து போகலை, அவங்க ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த காலவெளியிலையும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலவெளியிலையும் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி நிந்திக்கப்படுதல் என்பது பாக்கியமாய் கருத கர்த்தர்களுக்கு கிருபை தாங்க. சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் இன்னும் திடனாய் ஓட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். வார்த்தை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.